வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது தான் நான் எதிர்பார்த்தது. எடுத்து பாருங்கள், நேற்று யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ், இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ். ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து நிக்காய் 4% டவுன், கொரியன் மார்க்கெட் வந்து 6.37% டவுன், இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 1% அப்பு, 248 பாயிண்ட்ஸ் அண்ட் 2லேருந்து 2.25 வந்து ஒரு ஸ்பைக் வந்துச்சு. ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் செம்ம நெகட்டிவில் இருக்குது. நீங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், எஸ்பெஷலி நாஸ்டாக் க்ளோஸ் டு அபவுட் 380 பாயிண்ட்ஸ் டவுன், 1.45% டவுன். டவ் ஜோன்ஸு டவுனு. நீங்கள் ஸ்டாக் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும், சிப்பெல்லாம் வருதுல்ல, நம்ம கேமரா எம்ராலெல்லாம் போனோம், 1.5% டவுனு. ஸ்பேஸ் எக்ஸ் 3% டவுனு. மைக்ரான் வந்து 5.65% டவுனு. ஸோ பெருசாக வந்து டவுன் ஆகிறதுக்கான நிறைய சிக்னல்ஸ் காட்டிகிட்ருக்கு ரைட் நோ. அண்ட் யூஎஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. 30-year பாண்ட் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று வந்து 5.119 இருந்துச்சு, இன்றைக்கி 5.09 வந்து நிற்கிது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைடு பாசிட்டிவாக இருக்குது ரைட். இந்த ஒரு விஷயம் வந்து யூஎஸில் பாசிட்டிவாக இருக்குது, மற்ற எல்லா விஷயமே வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் த வே ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் கொரியன் மார்க்கெட்டும் பெருசாக கீழே விழுந்துட்டுருக்கு. இந்த ஃபால் வந்துச்சுன்னா எங்கே நிற்கும்ன்றது தெரியாது. அதான் வந்து ஸ்பீட். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 தடவை வந்து மோர் தென் 8% வந்து விழுந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட விழுந்துச்சு, இன்னைக்கு வந்து 6% வந்து விழுந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் உழுவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் திஸ் இஸ் த வே இட் வில் ஃபால். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்துங்க. நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் இந்தியன் மார்க்கெட் பற்றி எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னு சொன்னால் இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பிஹேவ் ஆகிட்டு இருக்கு. 2008 வந்து இந்த வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகும் போதும் சைனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்து அதுக்கப்புறமா வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்சைட். அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து 80s அதே மாதிரி பிஹேவியர்ஸ் கொடுத்துச்சு. இந்தியன் மார்க்கெட்டும் அது மாதிரி பிஹேவியர் கொடுக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் மேலே ஏறிச்சு. அண்ட் மற்ற மார்க்கெட் எல்லாமே, உலக மார்க்கெட், அதை வந்து யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை கொரியன் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை இன் பர்டிகுலர் ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஆகட்டும், எல்லாமே மேலே போயிட்டு இருக்கும்போதும் நம்ம மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஆனால் இட் டிடன்ட் ஃபால் பியாண்ட் 25%. அண்ட் மோர் ஆஃப் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு ஒழிய ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணலை. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டு இருந்துச்சு, ப்ரைஸ் கரெக்ஷனும் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்துச்சு. இந்த ஒரு ரீசன்னால் தான் 25%க்கு மேலே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. அப்போ மோர் அப்சைட் பிளாஸ்டிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்ன்றது ஒரு சின்ன சந்தேகம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரைட், இன்னைக்கு மார்க்கெட் மேலே போனதுக்கு வந்து பியூர் ஷார்ட் கவரிங்ஸ். மார்னிங் வந்து அபவ் 24,200க்கு மேலே வந்து நின்றுச்சு. நிற்கும் போது என்னாச்சு, நேற்றோட மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 24,200 வந்து ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த கால் ரைட் ஆகிறது லெவலை வந்து க்ராஸ் பண்ணி நிற்கும் போதும் நேச்சுரலி மார்க்கெட் மேலே தூக்கும். அந்த விஷயத்தில் வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,300. இது ரெண்டுமே வந்து போன வாரம் இதே விஷயந்தான் நடந்துச்சு, இன்றைக்கி அதே விஷயந்தான் நடந்திருக்கு. பட் இன்னைக்கு இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த 2 to 215 ஒரு ஸ்பைக் வந்துச்சு, ஆல்மோஸ்ட் அபவுட் 100 பாயிண்ட் ஸ்பைக் வந்துச்சு. அது வந்து பியூர்லி 2 செக்டார்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஐடி செக்டர்ஸ், ஐடியில் வந்து டிசிஎஸ் ஆகட்டும், டெக் மஹேந்திரா ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஸ்பைக் அடித்தாங்க. இன்னொன்று வந்து ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ், என்பிஎஃப்சிஸ்லாம் இருக்குல்ல, அந்த என்பிஎஃப்சிஸ் வந்து மேலே தூக்குச்சு. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஜியோ ஃபைனான்ஸ் எடுத்துங்க, 360 NE, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, பஜாஜ் ஃபைனான்ஸு, சிடிஎஸ்எல், இவங்களாம் வந்து தூக்குனாங்க. ஸோ இது தூக்கர் சைடு இருக்கட்டும். இந்த சைடில் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் கூட வந்து ஸ்பைக் கொடுத்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால் இன் லெஸ் தென் அபவுட் 5 minutes 6 minutesல வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பைக் ஆச்சு. பியூர் ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே தூக்குச்சு. மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ப்ராபப்ளி வந்து கரெக்ஷன் ஆகுமா இல்லை ஃபால் வருமா. வீக்கெண்டில் இவ்வளோ உலகம் பூரா வந்து இவ்வளோ பேட் நியூஸ் இருக்கும் போதும் எப்படி இந்தியா சஸ்டெயின் ஆகுது எடுத்து பாருங்களேன். நேற்று எஃப்ஐஐஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4,200 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸாக வந்து விற்றுட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 3,000 crores, ஒரு 14 crores கம்மி, 3,000 crores வந்து நம்ம ஆட்கள் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் கையில் எக்கச்சக்கமாக காசு இருக்குது. அண்ட் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எவ்வளோ தூரம் இந்தியன் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண போகுது. அண்ட் உள் மனசை வந்து சில விஷயங்கள் சொல்லுது,
உலக நாட்டில் நடக்கிற பேட் நியூஸ்க்கு அந்த கேஷ் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குன்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா சில சிலுமிசங்கள்லாம் பண்ணார், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்தியா வந்து யூஎஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணாத உலகத்தில் மற்ற நாடு கூட எல்லாத்துக்கூடயும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸில் வந்து சில கிளாஸ் ரைட், இப்போ ரீசெண்டாக ஜாப்பனீஸ் கூட அதான் பண்ணியிருக்காங்க, ஓமான் கூட அதான் பண்ணியிருக்கிறாங்க, யுஏஇ கூட அதான் பண்ணியிருக்கிறாங்க, ரஷ்யா கூட வந்து ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அது போயிட்டுருக்கு. நீ ருப்பியை கொடுத்து வாங்கிக்க, நான் ரஷ்யன் ரூபிள் கொடுத்து வாங்கிக்கிறேன் அவங்கவுங்க பொருள். இதே தான் வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கூடயும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுன்னு சொன்னால், எல்லா நாடு கூடயும் ருப்பி இருக்கும், அந்தந்த சென்ட்ரல் பேங்க்கில் வந்து ருப்பி இருக்கும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, யூபிஐ எல்லா இடத்துலையுமே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஆட்கள் ரைட், என்ஆர்ஐஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து யூபிஐ மூலமாக பண்ணும் போதும், லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் வந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பும் போதும் யூபிஐ மூலமாக அனுப்பும் போதும் ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஒன்று, ரெண்டாவது வந்து கன்வர்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாகுது. பை த பை யூபிஐயில் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்க, மோர் தென் 2000 ருபீஸ்க்கு மேலே டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் மர்ச்சன்ட் பேங்கர் ரைட், இந்த மர்ச்சன்ட் இருக்காங்களே எந்த கடையில் நீங்கள் இப்போ அவனுக்கு வந்து 0.5% சர்வீஸ் சார்ஜ் போடலாமான்றது ப்ரப்போசல் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அந்த இது கிடையாது. எத்தனை பேர்த்துக்கு அது தெரியாது. நீங்கள் வீசா மாஸ்டர் கார்டை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா 1.5% வந்து எடுத்துருவாங்க, 1 to 2%. நீங்கள் போய் ஒரு லெட்ஸே நீங்கள் வந்து கீதம் ஹோட்டலில் போய் நீங்கள் வந்து சாப்பிடும் போது 100 ரூபா நீங்கள் வந்து கார்டு தேய்க்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 100 ரூபா எடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஹோட்டல்காரங்களுக்கு வந்து 98 ரூபா தான் வந்து கொடுப்பாங்க. அந்த மீதி 2 ரூபாவில் வீசா அண்ட் மாஸ்டர் 1.25 ரூபா வந்து எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிற அந்த 75 பைசா வந்து எந்த பேங்க் வந்து அங்கே சர்வீஸ் பண்ணுறாங்களோ அந்த கடையில் அவனுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போகும், அண்ட் எந்த பேங்க்கோட கார்டு இருக்கோ அவனுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போகும். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2%க்கு பதில் நம்ம யூபிஐ வந்து 0.5 வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான யோசனை போயிட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் வந்து எக்ஸப்ட் பண்ணுவாங்கன்றது தெரியாது, பட் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் வந்து எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும். எனிவே, ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட நிலவரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் இப்போதைக்கு இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று வந்து நேற்று வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அவர் வந்து யூஎஸோட ஃபைனான்ஷியல் ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, அந்த கமிட்டியில் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் பர்சனாக இருக்க போகிறாரு. ரெக்கமெண்டிங் ஃபெட் என்ன பண்ணால் அவங்களோட டாலரை வந்து ஸ்டேபிள் பண்ண வைக்க முடியும். ஞாபகம் வச்சுங்க, ரகுராம் ராஜன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு புரட்சிகரமான 2 விஷயம் பண்ணார். ஒன்று, எல்லா பேங்க்கையும் வந்து ஒழுங்காக எல்லா உங்களோட ஃபைலை வந்து க்ளீன் பண்ணுங்க. அந்த க்ளீன் பண்ண வச்ச ஆள் ரகுராம் ராஜன். அந்த ஒரு ரீசன்னால் தான் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் கீழே உளுந்து கம்ப்ளீட் கிளியர் ஃபைல் ஆனோன்னே இப்போ ரேலி ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், அன்டில் அன்லெஸ் பொலிட்டிக்கல் வில் பவர். என் மாமா வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு லோன் கொடு, என் மச்சான் வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு லோன் கொடு, அந்த விஷயம் இல்லாத இருந்திருந்தால் டெஃபினட்டாக பப்ளிக் செக்டர் பேங்க் வில் பி மச் பெட்டர். அண்ட் லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக அந்த விஷயம் வந்து கம்மியாக இருக்குது. முழுசாக போச்சான்றது எனக்கு தெரியாது, பட் எக்ஸ்டென்சிவ்லி கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து பேங்க்கில் போய் எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பேலன்ஸ் ஷீட்டு, மற்ற விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயம் வந்து பார்க்குறது மிக கம்மியாக இருக்குது. எனிவே, இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற அந்த பேங்கிங் சிஸ்டமோட அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்போ சொன்னேன்ல, யூபிஐ பேமெண்ட் வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், ருப்பி இஸ் பிகமிங் எ இன்டர்நேஷ்னல் கரன்சி. அப்படி இருக்கும் போதும் மேபி இன் ஃபியூச்சர் டியூ கோர்ஸ் போகும் காலத்தில் நம்ம ருப்பியை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் ஷார்ட் கவரிங்கா இல்லையான்றது மண்டே அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி ஈவினிங் டேட்டாவில் வந்து சில விஷயங்கள் தெரியும், பட் மண்டே அன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் 248 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் 24,345 ரைட், கண்டத்தை வந்து தாண்டி இருக்குது. நேற்று வந்து 31 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு, இன்றைக்கி வெறும் 11 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 808 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் 241 பாயிண்ட்ஸு
ரைட், ப்ரீமியமில் இருந்துச்சு, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போதும் வெறும் 78 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இட் இஸ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் கால் வந்து 25,000 தான் எழுதியிருக்காங்க, தள்ளி எழுதியிருக்கிறாங்க. ரைட், டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரியில் செகண்ட் ஹையஸ்ட் வந்து 24,700லையும் 800லையும் எழுதப்பட்டிருக்கு கால். புட்டை பொறுத்த வரைக்கும் 23,000 அது விட்டுருங்க, அது கணக்கில் எடுத்துக்க வேணாம். 1,46,00,000 அது வந்து தள்ளி எழுதும் போதும் எனக்கு அந்த 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கிடைக்கிதுல, அந்த சில்லற அமௌண்ட்கோசரம் சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்க வேணாம். 24,200ல் வந்து செகண்ட் ஹையஸ்ட் புட் ரைட் பண்ணியிருக்கு. 1,33,00,000 புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 58,599. ஹையஸ்ட் கால் எங்கே எழுதியிருக்காங்க, 59,000ல் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு அபவுட் 400 பாயிண்ட்ஸ் அப் சைடில். அண்ட் புட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000ல் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணலாம் மண்டே இன்னைக்கு சொல்ல தெரியல. இன்றைக்கும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் க்ளோஸ் டு அபவுட் 6% மேலே தூக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு 10%ல் தூக்கியிருக்கிறாங்களா, அப்படி எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து F&O ஸ்டாக்ஸில் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய மூவ் இருக்கும். இன்றைக்கி வந்து வெறும் ஃபெடரல் பேங்க் மட்டும்தான் அது மாதிரி மூவ் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு அண்ட் சில்வர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு லேசாக ஏறி இருக்குது, சில்வர் வந்து 1% கீழே விழுந்திருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 96 rupees 27 பைசாவில் இருக்குது. நேற்று 35 பைசாவில் இருந்துச்சு, இன்றைக்கி 27 பைசாவில் வந்து இருக்குது. ஸோ ருப்பி ஒரு 8 பைசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கோல்டு நேற்று ஈவினிங் கொஞ்சம் இறங்கினதுக்கு வந்து 100 ரூபா கீழே இறங்கியிருக்கு. 14,510 இந்த ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரும் வந்து ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 2,21,700ல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் வோலட்டைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மண்டே இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் தான். ஃபெட் சேர்மேன் பேசினார், இன்னைக்கு காலைல ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், 2 நாள் இருக்குது. எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும் சாட்டர்டே சண்டே வந்து ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் மேபி மண்டே இன்னைக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்பர் பேண்டில் வந்து போய் இடித்து நின்றுட்டுருக்கு. ஸோ மண்டே இல்லை டியூஸ்டே இன்னைக்கு இஃப் பிரேக் அவுட் ஆகலை, 24,500க்கு மேலே போகலைன்னு சொன்னால் டவுன் சைட் பார்க்கலாம். ரைட், லாஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 60 days மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் பிரேக் அவுட். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.